வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம டே 19 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோ பார்க்க போறோம், which is specially made for government school students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். தமிழ்ல சொன்னா செய்வினை, செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லுவோம். சார், இது கிராமர் மாதிரி தெரியுதே, இது ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு அவசியமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது அவசியமா அப்படின்னு பார்த்தா பேசிக் லெவல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இது அவசியமா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க நம்மளுடைய 18 ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோவை பார்த்துட்டு பேசிக் எல்லாம் தயாராயிட்டு வந்துட்டீங்க. அப்ப உங்களுக்கு இது தேவையான ஒண்ணுதான். ஆனா அத்தியாவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார், நான் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இன்னும் நல்லா பார்க்கறவங்க மெஸ்மரைஸ் ஆகிற அளவுக்கு நான் பேசணும் சார் இங்கிலீஷ அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, இது அத்தியாவசியமான வீடியோ தான். இல்ல சார், இட்ஸ் எனஃப் ஃபார் மீ அப்படின்னா, இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அளவு ஒரு தேவையான வீடியோ, அவ்வளவுதான். சரி, வாங்க நிறைய பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது நீங்க 200 சென்டென்சஸ் ரொம்ப வித்தியாசமான முறையில பேசவும் எழுதவும் பிராக்டிஸ் ஆகியிருப்பீங்க. இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் அப்படின்ற இந்த கிராமர் ரொம்ப கஷ்டமான ஒண்ணெல்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையா ஆரம்பிச்சு எடுத்துட்டு போயிட்டு முடிக்கிறேன். ஒவ்வொன்றா பார்க்கலாம். நமக்கு பேசிக்கா 12 வகையான டென்சஸ் இருக்கு. அதுல 3 டென்சஸ் தவிர மீதி எல்லா டென்ஸையும் நம்ம டே 1ல இருந்து டே 12 வரைக்கும் இருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ்ல ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வீடியோவோட உங்களை தயார்படுத்தியாச்சு ஆல்ரெடி. எந்தெந்த டென்ஸ் எல்லாம் நான் சொல்லல உங்களுக்கு அப்படின்னா, ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது 3 தான் நான் உங்களுக்கு சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, இது 3ம் நம்ம பேச்சு வழக்குல அதிகமா பயன்படாது. ரொம்ப ரேரா 1 or 2% தான் பயன்படும். அதனாலதான் இதை நம்ம சொல்லி தரல. ஆனா இந்த வீடியோவில் அதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்ப இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை எப்படி பேச்சு வழக்குல பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன். வழக்கம் போல நம்ம 12 நாட்களுக்கு உண்டான வீடியோவில் கத்துக்கிட்டதை வச்சு இந்த வீடியோவையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. டே 1 வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருப்பேன்னா, ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு தான் ஆரம்பிச்சிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆங்கிலம் பேசுகிறேன் அப்படின்னு தானே அர்த்தம். சரி, ஓகே. இப்ப நான் ஆங்கிலம் பேசுகிறேன். பேசுறது யாரு? நான். இந்த செயலை செய்யறது யாரு? நான். அப்ப இந்த செயலை செய்பவன் வாக்கியத்தினுடைய முதல்ல வந்தா, அந்த செயலை யாரு செய்யறாங்களோ அவங்க ஆக்டிவா வாக்கியத்தினுடைய முதல்ல இருந்தா அது ஆக்டிவ் வாய்ஸ். நிறைய விளக்கங்கள் இருக்கு, இருந்தாலும் எளிமையா உங்களுக்கு சொல்லித்தரேன், புரிஞ்சுக்கோங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்ல நான் தான் ஆங்கிலம் பேசுறேன். அப்ப நான் வாக்கியத்தோட முதல்ல நான் இருக்கேன், அதனால இது ஆக்டிவ் வாய்ஸ். இப்ப இதே சென்டென்ஸ் பாருங்க. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ. ஆங்கிலம் என்னால் பேசப்படுகிறது. இந்த இடத்துல சென்டென்ஸோட முதல்ல என்ன இருக்கு பாருங்க, இங்கிலீஷ்னு இருக்கும். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ. ஆங்கிலம் என்னால் பேசப்படுகிறது. இந்த இடத்துலயும் செயலை செய்யறவன் நான் தான், என்னாலதான் ஆங்கிலம் பேசப்படுகிறது. ஆனா நான் எங்க போயிட்டேன் பாருங்க, சென்டென்ஸோட கடைசியில மீ அப்படின்னு மாறி, ஐன்றனா மீன் மாறி கடைசியில போயிட்டேன். எதையுமே செய்யாத, ஆக்டிவா எதுவும் செய்யாத இங்கிலீஷ் சென்டென்ஸோட முதல்ல இருக்கு. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, செயலை செய்பவன் வாக்கியத்தினுடைய பின்னாடி பேசிவா அமைதியா போய் உக்காந்துட்டானா அது பேசிவ் வாய்ஸ். சைலண்டா பின்னாடி போயிட்டாங்க அப்படின்னா பேசிவ் வாய்ஸ். செயலை செய்பவன் வாக்கியத்தினுடைய முதல்ல இருக்கான், ஆக்டிவா இருக்கான் அப்படின்னா அது ஆக்டிவ் வாய்ஸ். போக போக உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் இன்னும் தெளிவா புரியும். இப்ப இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸை நம்ம எதுக்காக கத்துக்கிறோம் அப்படின்னா, நான் ஆங்கிலம் பேசுகிறேன், ஆங்கிலம் என்னால் பேசப்படுகிறது, இப்படி நம்ம பேசுகின்ற வாக்கியங்களை இன்னும் தரம் உயர்த்தி, இன்னும் எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்டா அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்பீச்சை கேட்கறவங்களுக்கு நம்மளை பத்தி
நம்மளுடைய திறமையை பத்தி இன்னும் வெளிப்படுத்த இந்த மாதிரியான கிராமர்ஸை கத்து வச்சுக்கிறது பயனுள்ள வகையில இருக்கும். நம்மளுடைய மதிப்பை இன்னும் கொஞ்சம் கூட்டும். அதற்காக தான். சரி, இப்ப ஒண்ணு ஒண்ணா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் கிராமருக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா, ஒரு செய்வினை வாக்கியம், ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் நம்ம பயன்படுத்தணும்னா, அதுக்கு சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் தேவை. என்ன சார் ஏதேதோ சொல்றீங்களே, எங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், வெர்பு கூட இப்ப நீங்க சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெர்புனா என்னன்னு தெரியும். ஆப்ஜெக்ட்னா என்ன சார் கேட்பீங்கல்ல? ஆப்ஜெக்ட்னா ஒண்ணும் இல்ல. சப்ஜெக்ட்னா என்ன? பெயர் சொற்களை எல்லாம் சப்ஜெக்ட்னு சொல்றோம். இப்ப ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்ல எது சப்ஜெக்ட்? ஐ சப்ஜெக்ட், ஸ்பீக்ன்றது செயலை குறிக்கும் வார்த்தை, அதனால வெர்பு. அப்ப ஐ சப்ஜெக்ட், ஸ்பீக் வெர்பு, இது தெரியும். ஆப்ஜெக்ட்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. அதே சப்ஜெக்ட் வெர்புக்கு பின்னாடி வந்துச்சுன்னா, இப்ப இங்கிலீஷ்ன்றது என்னது? ஒரு நவுன், ஒரு பெயர் சொல் தானே. பெயர் சொல்னா என்ன? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. ஒரு நபரை குறித்தாலோ, பொருளை குறித்தாலோ, இடத்தை குறித்தாலோ, இதெல்லாம் என்னது? பெயர் சொற்கள். அப்ப இந்த பெயர் சொல் ஒரு வெர்புக்கு முன்னாடி வந்தா சப்ஜெக்ட், வெர்புக்கு பின்னாடி வந்தா ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் நீங்க போட்டு குழப்பிக்க வேணும். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்ல ஐ சப்ஜெக்ட், இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். ஏன்னா வெர்புக்கு முன்னாடி ஐ இருக்கு, அதனால ஐ சப்ஜெக்ட். வெர்புக்கு பின்னாடி இங்கிலீஷ் இருக்கு, அதனால இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்குங்க, இதுவே போதும். சரி, இப்ப இந்த சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் பத்தி சொன்னீங்களே, எதுக்காக சார் அப்படின்னா, ஒரு வாக்கியம், கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியம் நமக்கு சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட் இந்த பேட்டர்ன்ல இருந்தாதான் அதை ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸுக்கு நம்மளால மாத்த முடியும். பேசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கு திரும்ப கொண்டு வர முடியும். சரியா? அப்ப எந்த வாக்கியங்களை எல்லாம் இந்த கிராமருக்குள்ள பயன்படுத்த முடியும் அப்படின்னா, பொதுவா ஜெனரலா சொல்றேன். SVO, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட், இந்த அமைப்புக்குள்ள இருக்கிற வாக்கியங்களை எல்லாம் நாம இந்த கிராமரை பயன்படுத்தி ஆக்டிவ் வாய்ஸ்ல இருந்து பேசிவ் வாய்ஸுக்கும், பேசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸுக்கும் மாத்த முடியும். அதாவது நான் ஆங்கிலம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆங்கிலம் என்னால் பேசப்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். நான் பிரியாணி சாப்பிடுகிறேன், செய்வினை ஆக்டிவ் வாய்ஸ். பிரியாணி என்னால் சாப்பிடப்படுகிறது, பேசிவ் வாய்ஸ், செயல்பாட்டு வினை. எப்படி சொல்லலாம்? ஐ ஈட் பிரியாணி, ஆக்டிவ் வாய்ஸ். ஏன்னா நான் தான் சாப்பிட்றேன், முதல்ல இருக்க. பிரியாணி இஸ் ஈட்டன் பை மீ, பிரியாணி என்னால் சாப்பிடப்படுகிறது. நான் பின்னாடி போயிட்டேன் பேசிவா. பிரியாணி எந்த செயலையும் செய்யாத பிரியாணி முன்னாடி வந்துடுது. புரியுதா? சரி, ஓகே. இப்ப ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நேரடியா ஸ்லைடுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. டே 1ல நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு இந்த மெத்தட் ஸ்லைடு. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ்னு ஆரம்பிக்குது. நான் ஆங்கிலம் பேசுகிறேன். நம்ம ஏற்கனவே பயன்படுத்திய அதே 10 சப்ஜெக்ட்ஸ் லைனா இருக்கு பாருங்க. ஐ, யூ, ஹி, ஷி, இட், எனி ஒன் நேம், அப்புறம் வி, யூ, தே, ப்ளூரல்ல ஒரு நேம் கொடுத்துருக்கேன். சரியா? எல்லாத்துக்கும் டென்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுனால ஸ்பீக்ன்ற வெர்பியை நான் பயன்படுத்தியிருக்கேன். இங்க ஹி, ஷி, இட், எனி ஒன் நேம் பக்கத்துல மட்டும் பாருங்க ஸ்பீக்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் தேர்ட் பர்சன் சிங்குலர், பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம என்ன சேர்க்கணும்? எஸ் சேர்க்கணும். இதெல்லாம் டே 1லயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இருந்தாலும் இங்க ஒரு டைம் ரீகால் பண்றேன். அதனால கொஞ்சம் வேகமா போறேன். நீங்களும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிடணும். சரியா? சரி, ஓகே. இப்ப இந்த கொடுத்திருக்கிற இந்த 10 சென்டென்ஸும் SVO பேட்டர்ன்ல தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அப்புறம் வெர்ப் இருக்கும், அப்புறமும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உண்டான வார்த்தை தான் இருக்கும். ஆனா வெர்புக்கு பின்னாடி வர்றதுனால அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இப்ப எப்படி கடகடன்னு மாத்தலாம்? இந்த முதல் ஸ்லைடு நீங்க கரெக்டா கவனிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நான் சொல்ல போற எல்லா ஸ்லைட்லயும் நான் ஒண்ணு தான் சொல்லுவேன். மீதி எல்லாம் நீங்க தான் போய் மாத்த போறீங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மட்டும் கரெக்டா கவனிச்சிடுங்க. சரியா? ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் இருக்கா? இருக்குதானே? குட். இப்ப இந்த சென்டென்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசுகிறேன். இதை நான் பேசிவ் வாய்ஸுக்கு மாத்தி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி நான் சொல்றேன். எனக்கு நல்லா பேச தெரியும்டான்னு நான் காமிக்கிறேன். எப்படி சொல்லலாம்? இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ. இப்படி இதை மாத்தணும். மாத்தினா இது பேசிவ் வாய்ஸா மாறிடும். ஆனா இதை மாத்துறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் நான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் கவனிங்க. சப்ஜெக்ட் ஐ இருக்கு, ஸ்பீக் வெர்ப் இருக்கு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலை, நான் ஒரு ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸா மாத்தணும் அப்படின்னா SVO கண்டுபிடிச்சி அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும். ஐ சப்ஜெக்ட், ஸ்பீக் வெர்பு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன், அதை வச்சுக்கிறேன். சரியா? இப்ப ரெண்டாவது நான் என்ன பண்ணணும்னா
ஆப்ஜெக்டை தூக்கி முன்னாடி எடுத்துன்னு வந்துடணும், சப்ஜெக்டை தூக்கி பின்னாடி கொண்டு போயிடணும். சரியா? அப்படி கொண்டு போகும்போது என்னத்தெல்லாம் நான் கவனிக்கணும் பிரசன்ட் டென்ஸ்ல அப்படின்னா, எடுத்துட்டு வர ஆப்ஜெக்ட் இங்கிலீஷ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு முன்னாடி வரல, அந்த ஆப்ஜெக்ட் சிங்குலரா ப்ளூரலான்னு பார்க்கணும். எல்லா டென்ஸுக்கும் இது பார்க்க தேவையில்ல. ஒரு 4 டென்ஸுக்கு தான் இதை பார்க்க போறீங்க. என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்க. பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதே போல பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இங்க மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். மற்ற இடத்தெல்லாம் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். சரி, இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல இங்கிலீஷை முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்கிலீஷ் சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர் தான். ஆங்கிலம். இப்ப இங்க ஒரு டிப்ஸ் சொல்றேன், கவனிங்க. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா பிரசன்ட் டென்ஸ்ல இஸ் சேர்த்துக்கணும். நாமளே ஞாபகம் வச்சுங்க, இஸ் சேர்த்துக்கணும். சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா ஆர் நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுட்டீங்களா? ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு வந்து முன்னாடி போடுறோம். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஈஸ் போடணும், ப்ளூரலா இருந்தா ஆர் போடணும். அவ்வளவுதான். இது ஓகேவா உங்களுக்கு? டவுட் இல்லையே? ஓகே. ரெண்டாவது, மேல பாருங்க, நம்மளுக்கு என்ன வெர்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஸ்பீக்ன்ற ஒரு வெர்பு இருக்கா? நான் வெர்பு ஷீட் உங்களுக்கு 2-3 வீடியோல பிராக்டிஸ் பண்ண சொல்லி டவுன்லோட் லிங்க்லயும் கொடுத்துருந்தேன். அதை இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. வெர்பு ஷீட்ல நமக்கு இருக்கிற வெர்பெல்லாம் இங்க பயன்படுத்த போறோம். அதுலயும் எந்த வெர்பை பேசிவ் வாய்ஸ்ல அதிகமா பயன்படுத்த போறோம்னா, ஆக்டிவ் வாய்ஸ்ல எந்த வெர்பு கொடுத்திருந்தாலும் அந்த மெயின் வெர்பை நம்ம வெர்பு 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு கொண்டு வந்து அந்த வெர்புக்கு நேரம் என்ன இருக்கோ அதை பயன்படுத்த போறோம். அவ்வளவுதான். இப்ப இங்க என்ன இருக்கு? ஸ்பீக் இருக்கா? இப்ப ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸ்பீக், ஸ்போக், ஸ்போக்கன் அப்படின்னு வரும். ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? ஸ்போக்கன் வரும். நீங்க எந்த ஒரு வெர்பை எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மீதி பகுதி மைண்ட்ல உங்களுக்கு சொல்லி சொல்லி பிராக்டிஸ் ஆயிடணும். இப்ப கம்ப்ளீட் அப்படின்ற ஒரு வெர்பு எடுத்தனா பாஸ்ட் டென்ஸ்ல அது என்னவா இருக்கும்? கம்ப்ளீட்டட்னு இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லயும் கம்ப்ளீட்டட்னு இருக்கும். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் அது என்னவா இருக்கும்? கம்ப்ளீட்டிங்னு இருக்கும். இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்ப ஸ்பீக் எடுத்துக்கிறேன். ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன இருக்கு? ஸ்போக்கன் இருக்கு. நீங்க எந்த வெர்பு ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்திருந்தாலும் மெயின் வெர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்திக்கணும். இதான் ரெண்டாவது ரூல். அப்ப அதன்படி இங்கிலீஷை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இங்கிலீஷ் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ், அதனால ஈஸ் அப்படின்ற ஒரு ஆக்சிலரி வெர்பை பக்கத்துல போட்டுக்கிட்டேன். அடுத்து மேல ஆக்டிவ் வாய்ஸ்ல கொடுத்திருக்கிற மெயின் வெர்பை பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்திக்கிட்டேன். ஸ்போக்கன் மாத்திக்கிட்டேன். அதையும் கீழே போடுறேன். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் போட்டோமா? இப்ப மூணாவதா நம்ம பண்ண வேண்டிய வேலை, பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தின உடனே பை பை அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஏன்னா யாரால் பேசப்படுகிறதுனா என்னால் பேசப்படுகிறதுன்னு சொல்றேன் இல்லையா, அந்த ஆள் அதுக்கு வார்த்தை அங்க இல்லை, அதனால நாமளே சேர்க்கிறோம். பை அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறேன். இந்த 3 வேலை தான். சேர்த்துட்டோமா? இப்ப முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட் ஐயை எடுத்துட்டு வந்து பின்னாடி போடுறேன், ஆப்ஜெக்டா போடுறேன். இங்கேயும் ஒண்ணு நீங்க கவனிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல நான் எல்லாத்தையும் மாத்திரத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதே தான் எல்லா ஸ்லைடுக்கும் வரும். ஐ சப்ஜெக்டா இருந்து ஆப்ஜெக்டா வந்தா மீனு மாறும். அவ்வளவுதான். ஐ சப்ஜெக்டா இருந்து ஆப்ஜெக்டா மாறினா என்னன்னு மாறும்? மீனு மாறும். சரியா? ஃபர்ஸ்ட் நான், அதனால ஐ. ஆனா ரெண்டாவது சென்டென்ஸ்ல பேசிவ்ல என்னால், அதனால என்னவா மாறிடும்? அது மீனு மாறிடும். அதே போலதான் கீழே இருக்கிற ஹி, ஷி, இட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மாறும். அதே போல அதுக்கு கீழே இருக்கிற வி, யூ, தே இதுக்கும் மாறும். அது ஒன்னொன்னுத்துக்கும் சொல்லிடுறேன் பாருங்க. ஹி ஆப்ஜெக்டா போனா ஹிம், ஷி ஆப்ஜெக்டா போனா ஹர், இட்டு மாறாது, இட்டே தான். யூவும் மாறாது, யூவே தான். பேர் என்ன வந்துச்சுன்னா பேர் மாறவே மாறாது, அப்படியேதான் வரும். அப்படியே வி வரும். வி வந்தா அஸ்ஸா மாறும் ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். யூ மாறாது, யூ தான். தே வந்து தெம்மா மாறும், ஞாபகம் வச்சுங்க. ப்ளூரல் நேமும் மாறாது. சரியா? இப்ப சென்டென்ஸுக்கு வந்துருவோம். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை போட்ட ஐ ஆப்ஜெக்டா மாத்தினா மீன் போடணும். அவ்வளவுதான். இப்ப முதல் சென்டென்ஸ் உங்களுக்கு புரியுது அப்படின்னா மீதி எல்லாம் கடகன்னு சொல்லலாம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் ஆங்கிலம் பேசுகிறேன். பேசிய வயசுக்கு கொண்டு போய் சொன்னா இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ, ஆங்கிலம் என்னால் பேசப்படுகிறது. அவ்வளவுதான். இது புரிஞ்சுதா? இதுல என்ன டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது புரிஞ்சிடுச்சா? அப்ப கீழே இருக்கிறதெல்லாம் பாருங்க. ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னு இருக்கு. யூ சப்ஜெக்ட், ஸ்பீக் வெர்பு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட் இல்லையா? எஸ்விஓல தானே இருக்கு. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இங்கிலீஷை முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாமா? இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்துட்டேன். இது பிரசன்ட் டென்ஸ். ஏன்னா மேல இருக்கிற ஸ்பீக்ன்ற வெர்பு என்ன டென்ஸ்ல இருக்கு? பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கு. அதை வச்சுதான் இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். பிரசன்ட் டென்ஸ்ல சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா என்ன போடணும்? ஈஸ் போடணும். ப்ளூரல் இருந்தா என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? ஆர் போடணும். இது ஞாபகம் இருக்கா? ஓகே. அப்ப இங்கிலீஷ் வந்துடுச்சு, ஈஸ் பக்கத்துல சேர்த்துட்டேன்.
அடுத்து ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஸ்போக்கன். அப்ப அதை போட்டுங்க. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன். அடுத்து என்ன சேர்க்கணும்னு சொன்னேன்? பை, பிஒய் பை. அப்ப இதுங்க சேருங்க. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை. இருக்கிற சப்ஜெக்ட் யூவை லாஸ்ட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. யூஏ தான் மாறாதுன்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன வரும்? பை யூ. அப்ப சென்டென்ஸ் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை யூ. யூ ஸ்பீக் இங்கிலீஷ்னா நீ ஆங்கிலம் பேசுகிறாய். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை யூனா ஆங்கிலம் உன்னால் பேசப்படுகிறதுன்னு அர்த்தம். பேசிவ் ஃபார்முக்கு மாறிடுச்சு. புரியுதா? புரியலையா? அடுத்து பாருங்க. ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்னு இருக்கா? ஈ ஷி இட் எனி ஒன் நேம் வந்தா வெர்பு கூட எஸ் சேர்க்கணும். அதனால தான் அந்த எஸ் சேர்த்து இருக்கும். இல்லைன்னா சேர்க்க போறது இல்லை. இப்ப இதை பேசி வயசுக்கு மாத்தலாமா? அதேதான். ஹீ சப்ஜெக்ட், ஸ்பீக்ஸ் வெர்பு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். மாத்தலாமா? இங்கிலீஷ். வெரி குட். சிங்குலர். அதனால என்ன சேர்க்கணும்? ஈஸ். இங்கிலீஷ் ஈஸ். ஸ்பீக்ஸுக்கு எஸ் மட்டும் இருக்கு, சேர்த்து இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அங்க ஸ்பீக்குன்னு தான் அர்த்தம். அப்ப அந்த ஸ்பீக்கை நம்ம பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு மாத்திரம் என்ன? அதேதான், ஸ்போக்கன் தான் வரப்போகுது. அப்ப இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன். என்ன சேர்க்கணும்? பை சேர்க்கணும். ஸ்போக்கன் பை. ஹீன்ற சப்ஜெக்ட் பின்னாடி வந்தா என்னவோ மாறும்? ஹிம்னு மாறும். HIM, ஹிம். ஹீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்னா அவன் ஆங்கிலம் பேசுகிறார். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை ஹிம்னா ஆங்கிலம் அவனால் பேசப்படுகிறதுன்னு அர்த்தம். இப்போ ஓரளவுக்கு புரியுதா? அப்ப அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். மாத்திடலாமா? SVOL தானே இருக்கு. இங்கிலீஷ் முன்னாடி எத்தனை வரும்? ஈஸ் போட்டுக்கிறோம் சிங்குலர்ன்றதுனால. ஸ்பீக்ஸோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன் போட்டுக்கிறோம். பை எக்ஸ்ட்ரா சேர்க்கிறோம். ஷீ ஆப்ஜெக்டா மாறினா என்ன மாறும்? ஹர், HER, ஹர். அப்ப என்ன சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது? இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை ஹர். ஆங்கிலம் அவளால் பேசப்படுகிறது. புரியுதா? இட்டு ஆப்ஜெக்டா போனா மாறாது. அப்ப என்னவா வரும் பாருங்க. இட் ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை இட். ஆங்கிலம் அதுவால் பேசப்படுகிறது. சரியா? ஓகேவா? குட். இப்ப இங்க பாருங்க. மது ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ்னு இருக்கா? நேம் மாறவே மாறாது. நேம் வந்தா நேமே தான். மை ஃபாதர்னு வந்தா மை ஃபாதர் தான். ஹர் ஃபாதர்னு வந்தா ஹர் ஃபாதர் தான். அதெல்லாம் மாறாது. அப்ப எப்படி மாத்தலாம் பாருங்க. மது ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை நேம் எடுத்து அப்படியே பின்னாடி போட்டுடணும். மது. அவ்வளவுதான். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மது. ஆங்கிலம் மதுவால் பேசப்படுகிறது. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ப்ளூரல் பாருங்க. வி ஸ்பீக் இங்கிலீஷ். வி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறினா அஸ்ஸா மாறுன்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான் மாற்றம், வேற எதுவுமே இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை அஸ். புரிஞ்சுதா? யூ ஸ்பீக் இங்கிலீஷ். எந்த மாற்றமும் இல்லை, அதேதான். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை யூ. ஆங்கிலம் உங்களால் பேசப்படுகிறது. ஏன்னா இங்க ப்ளூரல். தே ஸ்பீக் இங்கிலீஷ். எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை தம். ஆங்கிலம் அவர்களால் பேசப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். அதேதான். இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை ஸ்டூடெண்ட்ஸ். ஆங்கிலம் மாணவர்களால் பேசப்படுகிறது. புரிஞ்சுதா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு கரெக்டா உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்தடுத்த ஸ்லைட்லாம் எளிமையா போயிட்டே இருக்கலாம். புரிஞ்சிடுச்சா? அவ்வளவுதான். இப்ப நான் சிம்பிளா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் கத்துக்கணுமா சார் அப்படின்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நீங்க கத்துக்கிறீங்களோ அதற்கான பலனை நீங்க கற்றுக்கொண்ட படிப்பு உங்களுக்கு கட்டாயம் ஒரு நாள் வாங்கி தரும். அப்ப ஆங்கிலத்துல நல்லா புலமை பெறணும், இன்னும் நல்லா ஸ்கில்ஃபுல்லா வரணும் அப்படின்னா இந்த ஒரு சிம்பிளான இலக்கணத்தை நீங்க கற்றுக்கொள்வது நல்லது. அதனாலதான் இதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப ஸ்லைட் 2 பாருங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு இருக்கா? இதுல கொஞ்சம் மாத்தி இருக்கேன். ஏன்னா வெறும் ஸ்பீக்கே கொடுத்துட்டு போக வேணாம் அப்படின்றதால கொஞ்சம் மாத்தி இருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். இங்க SVO சொல்லிடுறேன் பாருங்க. ஐ சப்ஜெக்ட், ஆம் ஸ்பீக்கிங் வெர்பு. என்ன சார் அங்க வெறும் ஸ்பீக் மட்டும் சொன்னீங்க, இங்க ஆம் ஸ்பீக்கிங் சொல்றீங்க? ஆமா, இங்க ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஒரு மெயின் வெர்பு இருக்கு. ஆம் ஆக்சிலரி வெர்பு, ஸ்பீக்கு கூட ING சேர்ந்து இருக்குது, பிரசன்ட் பார்ட்டிசிபிள். அதனால அதையும் வெர்புல எடுத்துக்கணும். ஆம் ஸ்பீக்கிங் வரைக்கும் வெர்பு. ஓகேவா? அடுத்து இங்கிலீஷ் என்னது? ஆப்ஜெக்ட். அவ்வளவுதான். இது எப்படி சார் மாத்துறேன்? நல்லா கவனிங்க. நான் ஒரு 2-3 தான் மாத்த போறேன், மீதியில நீங்க மாத்த போறீங்க. இங்கிலீஷை வழக்கம் போல முன்னாடி எடுத்துட்டு வரும். ஆப்ஜெக்ட சப்ஜெக்டா எடுத்துட்டு வரும். இங்கிலீஷ் போட்டேன்னா இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். இப்ப இங்கிலீஷ் எடுத்துட்டு வந்துட்டேன். சப்ஜெக்ட் சிங்குலர் இருந்தா என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஈஸ். ப்ளூரல் இருந்தா என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஆறு. அவ்வளவுதானே? அப்ப இங்கிலீஷ் சிங்குலர்.
அப்ப நான் என்ன பண்ணும்? இங்கிலீஷ் இஸ் போட்ட. அடுத்து மேல பாருங்க, ஸ்பீக்கிங் அப்படின்னு இருக்கா? அந்த ஸ்பீக் கூட ஐஎன்ஜி சேர்ந்து இருக்குல்ல, அந்த ஐஎன்ஜி மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. அப்படி ஐஎன்ஜி சேர்ந்து வந்துச்சுன்னா அங்க என்ன ஒளிஞ்சிருக்குன்னா, பீயிங் இந்த வெர்பு உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பிஇஐஎன்ஜி ஒளிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஐஎன்ஜி எடுத்துட்டு அதுக்கு பதிலா அந்த பீயிங்க கொண்டு வந்து இங்க பக்கத்துல போட்டுக்கணும். எங்க போடணும்? இங்கிலீஷ் இஸ், அதுக்கப்புறம் இந்த பீயிங்னு சேர்க்கணும். இந்த டென்ஸ்ல இந்த ஸ்லைட்ல இந்த பீயிங் மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா சேர்க்க போறீங்க. இது ஒண்ணு மட்டும்தான். அப்ப இதை நோட் பண்ணிக்கங்க. அப்ப இங்கிலீஷ் இஸ் பீயிங் போட்டோமா? இப்ப மேல ஸ்பீக்கிங்ல ஐஎன்ஜி எடுத்துதான் பீயிங்னு போட்டோம். அப்ப மேல என்ன இருக்கும்? ஸ்பீக் மட்டும்தான் இருக்கும் இல்லையா? இப்ப ஸ்பீக்ன்ற மெயின் வெர்ப பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தணும். மாத்தினா என்ன? ஆல்ரெடி மாத்திரமே அதேதான். என்னது? ஸ்போக்கன். அப்ப அதை எடுத்து இங்க போட்டுக்கணும். இங்கிலீஷ் இஸ் பீயிங் ஸ்போக்கன் போட்டோமா? பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தின உடனே ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்க்க சொன்னேன். என்னது? பை. அதை சேர்த்துங்க. இங்கிலீஷ் இஸ் பீயிங் ஸ்போக்கன் பை போட்டங்களா? மீதி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா வந்தா என்னவா வந்துச்சோ அதேதான். ஐ ஆப்ஜெக்டா வந்தா என்னவா மாறும்? மீ. அவ்வளவுதான். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ் இஸ் பீயிங் ஸ்போக்கன் பை மீ. ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டு கொண்டிருக்கப்படுகிறது. சரியா? கண்டினியூஸ் டென்ஸ். ஐ எம் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னா நான் ஆங்கிலம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆக்டிவ் வாய்ஸ். இங்கிலீஷ் இஸ் பீயிங் ஸ்போக்கன் பை மீ அப்படின்னா ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டு கொண்டிருக்கப்படுகிறது. சரியா? அவ்வளவுதான். அப்ப அதே போல கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீங்க மாத்தணும். இப்ப 2வது சென்டென்ஸ் பாருங்களேன். ஆறுன்னு ஒண்ணு புதுசா இருக்கே சார், நான் என்ன பண்றது? அதானே கேக்குறீங்க. யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு இருக்குல்ல, ஒன்னும் பண்ண தேவை. வழக்கமான மெத்தட் தான். யூ சப்ஜெக்ட், ஆர் ஸ்பீக்கிங் வெர்பு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் வழக்கம் போல முன்னாடி எடுத்துட்டு வந்துடலாமா? ஓகே. இங்கிலீஷ். இங்கிலீஷ் சிங்குலர், அதனால ஈஸ் போட்டுக்கணும். ஆறுலாம் நீங்க கவலைப்படக்கூடாது. ஏன்னா யூ சிங்குலர் ப்ளூரல் ரெண்டையும் குறிக்கின்றதுனால அங்க ஆறு இருக்குன்னு நம்ம டே 2 வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஆனா இங்க சப்ஜெக்ட் நாம எடுத்துட்டு வரது என்னது? இங்கிலீஷ். இப்ப இங்கிலீஷ் சிங்குலர்ன்றதுல நம்ம ஈஸ் தான் போடுறோம். அப்ப என்ன சொல்லலாம்? இங்கிலீஷ் ஈஸ் ஸ்பீக்கிங்ல வழக்கம் போல அந்த ஐஎன்ஜி கட் பண்ணி முன்னாடி பீயிங் போடுறீங்க. அப்ப இங்கிலீஷ் ஈஸ் பீயிங். இப்ப ஸ்பீக் மட்டும் மேல இருக்கு. அந்த ஸ்பீக்குக்கு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் மாத்துறீங்க, ஸ்போக்கன். அப்புறம் பை சேர்க்கறீங்க. அப்புறம் யூ முன்னாடி இருந்து பின்னாடி வந்தா மாறாது. முதல் ஸ்லைட்லயே சொன்னேன். அப்ப யூ தான். அப்ப என்ன சென்டென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னா, இங்கிலீஷ் இஸ் பீயிங் ஸ்போக்கன் பை யூ. ஆங்கிலம் உன்னால் பேசப்பட்டு கொண்டிருக்கப்படுகிறது. புரியுதா? அவ்வளவுதான். பாக்குறதுக்கு தான் கஷ்டம் போல தெரியும். நல்லா மைன்யூட்டா கவனிச்சீங்கன்னா எல்லாமே ஈஸி தான். இப்ப இந்த ஹீ, சி, இட், எனி ஒன் நேம் பக்கத்துல ஈஸ் போட்டு சென்டென்ஸ் கொடுத்திருப்பேன். இப்ப பாருங்களேன். ஹீ இஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு கொடுத்திருப்பேன் இல்லையா? இது எப்படி சார் பேசி வயசுக்கு மாத்தலாம்? சிம்பிள். பாருங்க. இங்கிலீஷ் சிங்குலர்ன்றதால ஈஸ், ஐஎன்ஜி தூக்கி பீயிங்னு போட்டுக்கிறீங்க. அப்ப இங்கிலீஷ் இஸ் பீயிங், ஸ்பீக்கோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன், அப்புறம் பை சேர்த்துக்கிறீங்க. அப்ப இங்கிலீஷ் இஸ் பீயிங் ஸ்போக்கன் பை. ஹி ஆப்ஜெக்டா வந்தா என்னவா மாத்தணும்? ஹிம். அவ்வளவுதான். இந்த சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறும்போது மட்டும் என்னவா மாறும் அப்படின்றத நீங்க கவனிக்கணும். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஈஸ் போடணும், ப்ளூரலா இருந்தா ஆர் போடணும். இதை மட்டும் நீங்க கவனிக்கணும். அவ்வளவுதான். சரியா? அப்ப என்ன சென்டென்ஸ் கிடைக்கும்? இங்கிலீஷ் இஸ் பீயிங் ஸ்போக்கன் பை ஹிம் அப்படின்னு மாறும். புரியுதா? அப்ப அதே போல கீழே இருக்கிற இந்த 3க்கு நீங்க மாத்திடுறீங்களா? நான் ஒரு ப்ளூரல் சென்டென்ஸ் சொல்லிடுறேன். இப்ப ப்ளூரல் சென்டென்ஸ்ல ஒரே ஒரு மாற்றம் பண்ணிருக்கேன். அதை பாருங்க. என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. we are completing home works அப்படின்னு கொடுத்திருக்கேன். we are completing home works. நாங்கள் வீட்டு பாட வேலைகளை, அங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்திருக்கேன். நோட் பண்ணீங்க. ஹோம் ஒர்க்னு கொடுத்திருந்தா சிங்குலர், ஹோம் ஒர்க்ஸ்னு கொடுத்திருக்கேன். அப்ப ப்ளூரல். நாங்கள் வீட்டு பாட வேலைகளை முடித்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கு. பேசி வயசுக்கு மாத்துறேன். ஒண்ணு மட்டும் தான் மாத்த போறேன். மீதி எல்லாம் நீங்க தான் மாத்தணும். ஹோம் ஒர்க்ஸ முன்னாடி கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துடலாமா? ஹோம் ஒர்க்ஸ். அங்க மேல இங்கிலீஷ் சிங்குலர், அதனால ஈஸ் போட்டோம். இங்க ஹோம் ஒர்க்ஸ் ப்ளூரல், அதனால ஈஸ் போடக்கூடாது. என்ன போடணும்? அதான் ஏஆர்இ, ஆர் போடணும். மீதி எல்லாம் அதே தான். அப்போ ஹோம் ஒர்க்ஸ் ஆர் கம்ப்ளீட்டிங்ல இருக்கிற ஐஎன்ஜி எடுத்து பீயிங்னு முன்னாடி போட்டுக்கணும். ஹோம் ஒர்க்ஸ் ஆர் பீயிங். இப்ப கம்ப்ளீட்ன்ற மெயின் வெர்ப் மட்டும் இருக்கா? அதோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். வெர்ப் 3ல அது கம்ப்ளீட்டட்னு வருது. அப்ப கம்ப்ளீட்டட்ன்றதை எடுத்து இங்க சேர்த்துக்கணும். ஹோம் ஒர்க்ஸ் ஆர் பீயிங் கம்ப்ளீட்டட். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்ன அது? பை சேர்த்தலாமா? பை சேர்த்துட்டேன். வி
இந்தாண்ட சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறினா என்னன்னு மாறும்? அஸ்ன்னு மாறும். அப்ப நம்மளுக்கு என்ன சென்டென்ஸ் கிடைக்கும்? ஹோம் ஒர்க்ஸ் ஆர் பீயிங் கம்ப்ளீட்டட் பை அஸ். புரிஞ்சதா? அவ்வளவுதான். நீங்க எடுத்துட்டு வர சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா இஸ் யூஸ் பண்ணுங்க, ப்ளூரலா இருந்தா ஆர் யூஸ் பண்ணுங்க. எங்க? பிரசன்ட் டென்ஸ்லயும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும். புரியுதா? இப்ப மீதி இருக்கிற கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க மாத்திடுறீங்களா? அப்படியே பாஸ் பண்ணிட்டு ஆக்டிவ் வாய்ஸ் எழுதிங்க, பேசிவ் வாய்ஸ் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைடு போயிடலாமா? ஓகே, இது என்ன ஸ்லைடு சார் அப்படின்னா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் புரியலன்னா டே 3 வீடியோவை பார்த்துடணும். ஏன்னா பேசிக்கலா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்ப அலைன்மெண்ட் சீரியஸ் வந்துட்டோம். அதனால பேசிக்க திரும்ப சொல்லி நீங்க டைம் வேஸ்ட் பண்ணல. ஐ ஹாவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா? அப்படின்னா என்ன? நான் ஆங்கிலம் பேசிட்டேன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும்னு அர்த்தம் இல்லையா? ரீசெண்ட் பாஸ்ட் எல்லாம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல வரும். இப்ப இதுல எஸ்விஓ தான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஐ சப்ஜெக்ட், ஹாவ் ஸ்போக்கன் வெர்பு, இங்கிலீஷ் என்னது? ஆப்ஜெக்ட் இல்லையா? எஸ்விஓ தெரிஞ்சா பேசி வயசு கொண்டு வந்துடலாம்ல. அதேதான். ஆனா இங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் மாறும். என்ன சார்? அங்க ஈஸ் ஆர் யூஸ் பண்ண சொன்னேன். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஈஸ், ப்ளூரலா இருந்தா ஆர் யூஸ் பண்ண சொன்னேன். ஆனா பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஈஸ் ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன சார் யூஸ் பண்ணும்? சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஹேஸ், ப்ளூரலா இருந்தா ஹேவ். இதையும் நான் எங்க சொல்லியிருக்கேன்னா டே 3 பிரசன்ட் பெர்ஃபெக்ட் வீடியோலயே சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இருந்தாலும் இங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இப்ப ஹேஸ் ஹேவ் தான் இங்க பயன்படுத்தணும். சரியா? சரி, இப்ப இங்கிலீஷ் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இங்கிலீஷ் என்னது? சிங்குலர். அப்ப என்ன போடணும்? ஹேஸ் போடணும் நான். ஓகேவா? ஓகே சார், போட்டேன். அடுத்து என்ன சார் நாங்க பயன்படுத்தணும்? ஆல்ரெடி ஸ்போக்கன் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் இருக்கே சார், நான் என்ன சார் பண்றது? அது போல பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் ஆல்ரெடி இருந்தா பீன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஏன் சார் சேர்க்கணும்னா, நான் பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு ஒரு வார்த்தையை மாத்தணும் இல்லையா? அப்ப எதை மாத்துறது? ஸ்போக்கன் ஆல்ரெடி இருக்கு. அப்ப நான் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் அடிஷனலா சேர்க்க போறேன். அப்ப என்ன பண்ணணும்? பீன்ன்றது பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் தான். ஆம் ஈஸ்ன்ற வெர்பு ஷீட்ல ஃபர்ஸ்ட் வேர்டு பாருங்க. ஆம் ஈஸ் பிரசன்ட் டென்ஸ், அதை பாஸ்ட் டென்ஸுக்கு மாத்தினா வாஸ், பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தினா பீனு, பிரசன்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தினா பீயிங்னு இருக்கும். அதனாலதான் நான் அந்த பீனுன்ற பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் எடுத்துட்டு வந்து இங்க எக்ஸ்ட்ரா சேர்க்கிறேன். இன்னொரு டிப்ஸும் சொல்றேன், கவனிச்சுக்கங்க. இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் இந்த ரெண்டு டென்ஸ்லயும் பீனுன்ற ஒரு வார்த்தையை மட்டும் எல்லாத்துலயும் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலே போதும், ஆன்சர் ஈஸியா வந்துடும். இப்ப பாருங்களேன், இங்கிலீஷ் ஹேஸ் பீன் சொல்லிட்டேன்னா ஆல்ரெடி பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் தான் மெயின் வெர்பு இருக்கும். ஸ்போக்கன் இருக்கா? அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. நீங்க பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு போகவே வேணாம். எங்கெல்லாம் நம்ம பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு மாத்தவே வேணாம் சார்னா, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் பாசிட்டிவ் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லயும் ஆல்ரெடி வெர்பு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் தான் இருக்கும். அதனால நம்ம அதை மாத்தவே தேவை, அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டாலே போதும். இப்ப பாருங்க, இங்கிலீஷ் ஹேஸ் பீன் ஸ்போக்கனா அப்படியே எடுத்து எழுதிங்க. ஸ்போக்கன் ஒரே ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்னது அது? பை. அவ்வளவுதான். இங்கிலீஷ் ஹாஸ் பீன் ஸ்போக்கன் பை. ஐ இந்தாண்ட வந்தா என்ன மாறும்? சேம் முதல் 2 ஸ்லைட்ல என்ன மாறிச்சோ அதே தான், மீ. இனி வரும் எல்லா ஸ்லைட்லயும் சப்ஜெக்ட் மாறவே மாறாது. சப்ஜெக்ட் ஐ, ஆப்ஜெக்ட் அப்போனா மீ. இது எல்லா ஸ்லைட்லயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த வெர்பு பேட்டர்ன் மட்டும்தான் மாறும். ஓகேவா? இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹேவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ்னா நான் ஆங்கிலம் பேசினேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு வச்சுங்க. இங்கிலீஷ் ஹேஸ் பீன் ஸ்போக்கன் பை மீனா ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டதுன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். ரீசெண்ட் பாஸ்ட்னு அர்த்தம். புரியுதா? அதே போல கீழே இருக்கிற எல்லாத்தையும் நீங்க மாத்திடணும். ஒரே ஒரு சென்டென்ஸ் சிங்குலர்லயும் ப்ளூரலையும் சொல்லிடுறேன். மது ஹேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கா? எப்படி மாத்தலாம்? இங்கிலீஷ் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். இங்கிலீஷ் ஹேஸ் பீன் சேர்க்கிறேன். ஹேஸ் பீன் ஸ்போக்கன் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஹேஸ் பீன் ஸ்போக்கன் பை, நேம் மாறாது, அப்ப மதுதான். இங்கிலீஷ் ஹேஸ் பீன் ஸ்போக்கன் பை மது. அவ்வளவுதான். ஆங்கிலம் மதுவால் பேசப்பட்டது. சரியா? அப்படியே ப்ளூரல்ல ஒண்ணு சொல்லிட்டுமா? தே ஹாவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆக்டிவ் வாய்ஸ் இருக்கா? என்ன பண்ணலாம்? இங்கிலீஷ் சிங்குலர், அதனால ஹேஸ் போடுறேன். இங்கிலீஷ் ஹேஸ் பீன் ஸ்போக்கன் பை, தே பின்னாடி வந்தா என்ன வரும்? டெம். அவ்வளவுதான். புரிஞ்சுதா? மீதி நீங்களே பிராக்டிஸ் பண்ணிடுறீங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. இந்த டென்ஸ் நான் சொல்லவே இல்லை. ஏன் சொல்லணும்னா அதுக்கும் காரணம் தான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்த்தொடர் முற்றுக்காலம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்.
நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்திருந்தேன் அப்படின்னு அர்த்தம். நான் ஆங்கிலம் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டு இருந்தேன். அப்பனா என்ன அர்த்தம்? இப்ப பேசலன்னு அர்த்தம். நிகழ்காலத்துல தொடர்ந்து செஞ்சு ஆனா முடிச்சிட்டேன்னு அர்த்தம். அதனால தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இது. இப்ப இந்த மாதிரி டென்ஸ் வந்தாலே இந்த வார்த்தையை கவனிங்க. பி, பீன், பீயிங். இந்த வார்த்தைகள் ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்துட்டாலே அதுக்கு நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுத தேவையில்ல. ஏன் சார்னா ஒரு வாக்கியத்துல இந்த வார்த்தைகளை 2 வார்த்தைகள் வச்சு நம்ம எழுதவே கூடாது. அப்படி எழுதுனா அது அடிப்படையில மீனிங் ஒத்து வராது. செமான்டிக் மிஸ்டேக் ஏற்படும். அர்த்தம் மாறுபடும். அதனாலதான் இதை எழுதக்கூடாதுன்றேன். ஏன் எழுதக்கூடாதுன்னு உங்களுக்கு அதை மாத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, ஐ சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஐ சப்ஜெக்ட், ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் வெர்பு. மூணு சேர்ந்து வெர்பு. ஹாவ் பீன் ஸ்பீக்கிங்ன்றது என்னது? வெர்பு. இங்கிலீஷ் என்னது? ஆப்ஜெக்ட். இப்ப இதை உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன். ஏன் பேசி வாய்ஸ் எழுதக்கூடாதுன்றதுக்காக இதை மாத்தி எக்ஸ்பிளைன் பண்றது பாருங்க. இங்கிலீஷ் முன்னாடி கொண்டு வந்துடுறேன். இங்கிலீஷ் சிங்குலர், அதனால ஹேஸ் போடுறேன். போட்டுக்கலாமா? அடுத்து மேல என்ன இருக்கு? பீன் இருக்கா? அந்த பீன் எடுத்து அப்படியே போட்டுக்கிறேன். அப்ப இங்கிலீஷ் ஹேஸ் பீன் போட்டேன். அடுத்து மெயின் வெர்பு பாருங்க, ஸ்பீக்கிங்னு இருக்கு. அப்ப அங்க ஒரு ஐஎன்ஜி இருக்கு. அந்த ஐஎன்ஜி கட் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு வந்து என்னவா போடுவோம்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல போட்டோமே, பீயிங்னு போடுவோம் இல்லையா? அப்ப இங்க பாருங்க, இங்கிலீஷ் ஹேஸ் பீன் பீயிங். அப்போ ஒரு பீயிங் வந்துருச்சா? அடுத்து ஸ்பீக் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்திரம் என்னது? ஸ்போக்கன். அடுத்து ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்னது? பை. அடுத்து ஐ ஆப்ஜெக்ட் வந்தா என்ன வரும்? மீயா மாறும். அப்ப எப்படி மாறி இருக்கும் இந்த சென்டென்ஸ் பாருங்க. இங்கிலீஷ் ஹேஸ் பீன் பீயிங் ஸ்போக்கன் பை மீனு மாறி இருக்கும். இப்ப இங்க பாருங்களேன், இந்த பீயிங் ஒன்னா வந்துடுச்சா? பீன்னா செயல் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். பீயிங்னா செயல் தொடர்ந்து நடைபெறுதுன்னு அர்த்தம். ஒரு சென்டென்ஸ்ல எப்படி நம்ம முடிஞ்சு போன செயல் தொடர்ந்து நடைபெறுதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஒன்றுக்கொன்று முரணா இருக்கா? இதை தமிழ்ல சொன்னா எப்படி சொல்லலாம்? ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டு முடித்து பேசிக்கொண்டு இருக்கப்படுகிறது. எப்படி இது? செமான்டிக்கா சொல்லவே முடியல இல்லையா? அதனாலதான் இந்த மாதிரி டென்ஸ் வரும்போது அதுக்கு பேசிவ் வாய்ஸ் நம்ம எழுத தேவையில்ல. நோ பேசிவ் வாய்ஸ்ன்னு சொன்னாலே போதும். அப்ப இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்தா நம்ம பேசிவ் வாய்ஸுக்கு அதை மாத்த கொண்டு விட்டுருணும் அப்படியே. சரியா? அப்ப எங்கெல்லாம் நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுத தேவையில்லைன்றதை இப்பயே சொல்லிடுறேன். பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் இந்த பி, பீயிங், பீன்ல ஒண்ணு ஆக்டிவ் வாய்ஸ்லயே வந்துரும். அப்படி வந்துச்சுன்னா நம்ம அதுக்கு பேசிவ் வாய்ஸ் எழுத தேவையில்லை. அதே போல பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் இந்த பி, பீயிங், பீன்ல ஒண்ணு வந்துரும். அதனால அதுக்கும் நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுத தேவையில்லை. அதே போல ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் பி ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்துரும். அதனால அதுக்கும் எழுத தேவையில்லை. அதே மாதிரி ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் பி, பீயிங், பீன்ல ஒண்ணு வந்துரும். அதனால அதுக்கும் நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுத தேவையில்லை. அது மொத்தம் 12 டென்ஸ்ல 4க்கு நம்ம பேசிவ் வாய்ஸ் எழுத தேவையில்லை. புரிஞ்சுதா? கொஞ்சம் நிறைய தகவல்கள் ஒரே வீடியோல சொல்ல வேண்டிய இருக்கு. அதனாலதான் எடுத்துட்டு போறேன். பட் பாஸ் பண்ணி நோட்ல எழுதி வச்சுட்டு அப்புறம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நிச்சயமா பயனுள்ள ஒண்ணா இது இருக்கும். சரியா? இப்ப அப்படியே பாஸ்ட் டென்ஸுக்கு வந்துடுறோம். பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ ஸ்போக் இங்கிலீஷ்னு இருக்கா? நான் ஆங்கிலம் பேசினேன். எப்ப பேசினேன்? எஸ்டர்டேன்னு கூட பின்னாடி சேர்த்துக்கலாம். ஐ ஸ்போக் இங்கிலீஷ் எஸ்டர்டே. அப்ப என்ன பண்ணணும்? ஐ சப்ஜெக்ட், ஸ்போக் வெர்பு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். இந்த எஸ்பிஓ மட்டும் போதும் நம்மளுக்கு. எஸ்டர்டே எல்லாம் அப்படியே ஓரமா வச்சுங்க. இப்ப இங்கிலீஷ முன்னாடி கொண்டு வரேன். இங்கிலீஷ் போட்டேன். இங்கிலீஷ் சிங்குலர். அதனால சிங்குலர் வெர்பு நம்ம ஒண்ணு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் இங்க. அங்க பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம சிங்குலர் இருந்தா என்ன போட்டோம்? ஈஸ் போட்டோம். ஆனா இது பாஸ்ட் டென்ஸ். அப்ப நீங்க இங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாஸ், வேர். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வாஸ் போடணும், ப்ளூரலா இருந்தா வேர் போடணும். அவ்வளவுதான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. மீதி எல்லாம் சேம் அதேதான். நம்ம முன்னாடி வீடியோக்கள் என்ன பண்ணமோ அதேதான். இப்ப மாத்திடலாமா? இங்கிலீஷ் வாஸ் போட்ட, ஸ்போக்குன்னு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அதனால இது பாஸ்ட் டென்ஸ்னு கண்டுபிடிச்சு நான் வாஸ் போட்டேன் சிங்குலருக்கு. அடுத்து ஸ்போக்க பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்திரம் என்னது? ஸ்போக்கன் தான். அப்ப இங்கிலீஷ் வாஸ் ஸ்போக்கன். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்னது அது? பை. அப்ப இங்கிலீஷ் வாஸ் ஸ்போக்கன் பை. ஐ இந்தாண்ட வந்தா அதேதான், மீ. அப்ப இங்கிலீஷ் வாஸ் ஸ்போக்கன் பை மீ அப்படின்னா ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டது, நேற்று பேசப்பட்டது, போன வாரம் பேசப்பட்டது, போன வருடம் பேசப்பட்டதுன்னு பாஸ்ட் டென்ஸ்ல ஏதாவது ஒரு டைம் கூட வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். புரியுதா? இப்ப அதே போலதான் மீதி இருக்கிற எல்லா சென்டென்ஸையும் நீங்க மாத்த போறீங்க. சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா மட்டும் வேர் மாத்திக்கணும். அவ்வளவுதான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்றேன் பாருங்க. He ate cookies. He ate cookies. அவன் குக்கீஸ்னா என்ன? பிஸ்கெட்ஸ் இல்ல சாக்லேட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அவன் பிஸ்கெட்ஸ் சாப்பிட்டான்
அப்படின்னு இருக்கு. ஹீ சப்ஜெக்ட், ஏட் வெர்பு, குக்கீஸ் வந்து என்னது ஆப்ஜெக்ட். இப்ப இதெல்லாம் பேசி வயசுக்கு மாத்துறேன். குக்கீஸ் முன்னாடி வந்துடுச்சு. குக்கீஸ் சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல். அப்ப இங்க வாஸ் போடணுமா வேர் போடணுமா? அதுக்காக தான் இந்த சென்டென்ஸே. ப்ளூரல் வந்தா என்ன போடணும்? வேர். பாஸ்ட் டென்ஸா இருந்தா ப்ளூரலா இருந்தா வேர், சிங்குலரா இருந்தா வாஸ். அவ்வளவுதான். அப்ப குக்கீஸ் வேர் போட்டேன். ஏட்ட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிளுக்கு மாத்துறேன். ஈட், ஏட், ஈட்டன், ஈட்டிங். இதான் வெர்பல் ஃபார்ம். அப்ப ஏட்டோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் என்னது? ஈட்டன். அது தூக்கி இங்க போடுறேன். குக்கீஸ் வேர் ஈட்டன். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்னது? பை. அப்ப குக்கீஸ் வேர் ஈட்டன் பை. ஹி சப்ஜெக்ட் என்னன்னு வந்து என்ன மாறும்? ஹிம். அவ்வளவுதான். குக்கீஸ் வேர் ஈட்டன் பை ஹிம் அப்படின்னா சாக்லேட்ஸோ ஆர் பிஸ்கெட்ஸோ அவனால் சாப்பிடப்பட்டதுன்னு அர்த்தம். புரியுதா? இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாஸ், வேர். சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வாஸ் போடுங்க, ப்ளூரலா இருந்தா வேர் போடுங்க. அவ்வளவுதான். மீதியெல்லாம் நீங்களே மாத்திடுறீங்களா? ஸ்லைடு பாருங்க, சென்டென்ஸ் எழுதிடுங்க, அதுக்கு பேசி வயசு எழுதி பாருங்க, பேசி பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுதி கூட வச்சுக்கோங்க, அப்புறம் பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்லைடு போயிடலாமா? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் இருக்கா? ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். யூ ஆர் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஹி, ஷி, இட், எனி ஒன் நேமுக்கு வாஸ் போட்டிருப்பேன். கீழே இருக்கிற ப்ளூரலுக்கு வேர் போட்டிருப்பேன். அவ்வளவுதான். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும். ஒரு சென்டென்ஸ் மட்டும் மாத்திர, மீதியெல்லாம் நீங்க தான் மாத்த போறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்தேன். என்னைக்கோ ஒரு நாள், நேத்தோ முந்தா நேத்தோ போன வாரமோ. இப்ப ஐ சப்ஜெக்ட், வாஸ் ஸ்பீக்கிங் வெர்பு, இங்கிலீஷ் வந்து என்னது? ஆப்ஜெக்ட். முன்னாடி கொண்டு வந்துடலாமா? இங்கிலீஷ் போட்ட, இங்கிலீஷ் சிங்குலர், அதனால வாஸ் போடணும். நீங்க போடுற சப்ஜெக்ட் தான் சிங்குலர் ப்ளூரல் பார்க்கணும். அப்ப இங்கிலீஷ் வாஸ் ஸ்பீக்கிங்ல ஒரு ஐஎன்ஜி இருக்கு, அதை எடுத்து முன்னாடி கொண்டு வந்தோம், என்னமா மாறும்? பீயிங். ஞாபகம் வந்துடுச்சா? அப்ப இங்கிலீஷ் வாஸ் பீயிங். மேல இருக்கிற ஸ்பீக் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாத்திரம் என்னவா மாறும்? ஸ்போக்கன். அவ்வளவுதான். இங்கிலீஷ் வாஸ் பீயிங் ஸ்போக்கன். பை சேர்த்துக்கோ, ஐ தூக்கி பின்னாடி போட்டா மீயா மாறும். அவ்வளவுதான். இங்கிலீஷ் வாஸ் பீயிங் ஸ்போக்கன் பை மீ. ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டு கொண்டிருக்கப்பட்டது. சரியா? அதே போல மீதிக்கெல்லாம் மாத்திடுறீங்களா? டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த சென்டென்ஸை கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். சரியா? அடுத்த ஸ்லைடு பாருங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இந்த ஸ்லைட்ல இருக்கிற எல்லாத்துலயும் பாருங்க ஹேட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அப்ப இங்க நீங்க சிங்குலர் ப்ளூரல் பார்க்கவே தேவையில்ல. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தாலும் ஹேட் தான் போட போறீங்க, ப்ளூரலா இருந்தாலும் ஹேட் தான் போட போறீங்க. ஓகேவா? மைண்ட்ல வச்சுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஹேட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஐ ஹேட் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசி இருந்தேன். பாஸ்ட் பெர்ஃபெக்ட். இப்போ இது எப்படி பேசி வயசுக்கு மாத்தலாம்? ஐ சப்ஜெக்ட், ஹேட் ஸ்போக்கன் வெர்பு, இங்கிலீஷ் வந்து ஆப்ஜெக்ட். இங்கிலீஷ் வழக்கம் போல முன்னாடி கொண்டு வந்துடுறேன். இங்க சிங்குலர் ப்ளூரல் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அப்ப ஹேடே போட்டுக்கிறேன். இங்கிலீஷ் ஹேட். இந்த ஹேவ் ஆஸ் ஹேட் வந்து பீன்ன்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க சொன்னேன், அதை தான் இங்க சேர்க்க போறீங்க. இங்கிலீஷ் ஹேட் பீன். இந்த ஹேவ் ஆஸ் ஹேட் பக்கத்துல மெயின் வெர்ப் இருந்தா அது ஆல்ரெடி பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல தான் இருக்கும். அப்ப அதை எடுத்து அப்படியே எழுதிக்க போறீங்க, பை சேர்க்க போறீங்க. அப்ப என்ன வரும்? இங்கிலீஷ் ஹேட் பீன் ஸ்போக்கன் பை. ஐ ஆப்ஜெக்டா வந்தா என்ன வரும்? மீ. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. பாருங்க எவ்வளவு எளிமை பாருங்க. இங்கிலீஷ் ஹேட் பீன் ஸ்போக்கன் பை மீ. ஆங்கிலம் என்னால் பேசப்பட்டு இருந்தது. சரியா? அதே போல மீதி எல்லாத்துக்கும் மாத்திடுறீங்களா? பாஸ் பண்ணிடுங்க, சென்டென்ஸ் எழுதிங்க, எழுதி பாருங்க, பேசி பாருங்க. அடுத்த ஸ்லைடு பாருங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு நம்ம பேசி வயசு எழுத தேவையில்ல இல்லையா? அப்ப ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும் சொல்லிடலாமா? எப்படி வருது பாருங்க. ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்திருந்தேன் நேற்று, போன வாரம், போன மாசம் அப்படின்னு அர்த்தம். இங்கேயே பீன் வந்ததுனால ஸ்பீக்கிங்ல இருந்து ஒரு ஐஎன்ஜி எடுத்து முன்னாடி பீயிங்னு சேர்த்தோம்னா செமான்டிக் எரர் வரும். அதனால இதுக்கு பேசி வைஸ் எழுத தேவையில்லை, ஆக்டிவா சொன்னா மட்டும் போதும். சரியா? அவ்வளவுதான். இப்ப கடைசி 4 டென்ஸ் தான் இருக்கு. போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ்னு இருக்கா? இந்த ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டாலே நீங்க சிங்குலர் ப்ளூரல் எதுக்குமே பார்க்க தேவையில்ல. அங்க என்ன வெர்பு இருக்கோ அதை அப்படியே பயன்படுத்திக்கலாம். எப்படின்னு பாருங்க. ஐ வில் ஸ்பீக் இங்கிலீஷ்னா என்ன? நான் ஆங்கிலம் பேசுவேன். ஐ சப்ஜெக்ட், வில் ஸ்பீக் வரைக்கும் வெர்பு, வில் ஆக்சிலரி வெர்பு, மாடல் ஆக்சிலரி வெர்பு, ஸ்பீக் மெயின் வெர்பு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட்.
இங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம். ஏன்னா, நான் ஆங்கிலம் பேசுவேன். அத பேசி வயசுக்கு மாத்திரம் என்ன வரும்? ஆங்கிலம் என்னால் பேசப்படும். அப்ப இனிமே தான் போய் பேசப்படும். அப்ப அங்க பேசியிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு பீன்ற ஒரு வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். அவ்வளவுதான். பிஇ. அது எங்க சேர்க்கணும்னு சொல்றேன் பாருங்க. இங்கிலீஷ் முன்னாடி போட்டேன். சிங்குலர், ப்ளூரல் பார்க்க தேவையில்ல. அங்க என்ன வெர்ப் இருக்கோ அத அப்படியே எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு, அதனால வில் அப்படியே போட்டுக்கலாம். இங்கிலீஷ் வில். இங்க தான் ஒரு பி சேர்க்கணும். இங்கிலீஷ் வில் பி. இப்ப ஸ்பீக்க பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு வழக்கம் போல மாத்திக்கிறீங்க. ஸ்போக்கன். அப்ப இங்கிலீஷ் வில் பி ஸ்போக்கன். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்னது அது? பை. அவ்வளவுதான். இங்கிலீஷ் வில் பி ஸ்போக்கன் பை. ஐ இந்தாண்ட வந்தா அதேதான். மீ. முடிஞ்சிச்சா? இங்கிலீஷ் வில் பி ஸ்போக்கன் பை மீ அப்படின்னா என்ன? ஆங்கிலம் என்னால் பேசப்படும். புரியுதா? இப்ப அதே போல மீதி கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் மாத்திடுறீங்களா? ஃபியூச்சர் டென்ஸ் வந்துட்டாலே சிங்குலர், ப்ளூரல் பார்க்க தேவையில்ல. எல்லாத்துக்கும் நீங்க ஒரே வெர்ப பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் பாருங்க. ஐ வில் பி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ வில் பி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருப்பேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலயே பாருங்க, ஆக்டிவைஸ்லயே பீன்ற ஒரு வார்த்தை வந்துடுச்சா? பி, பீயிங், பீன். இந்த வார்த்தை ஆக்டிவைஸ்லயே வந்துடுச்சுன்னா பேசிவ் வாய்ஸ் எழுதும் போது இதுல இன்னொரு வார்த்தையும் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கிற மாதிரி வரும். அதனால அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்ல? பேசிவ் வாய்ஸ் எழுத தேவையில்ல. அப்ப ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் 10 சென்டென்ஸ் மட்டும்தான். பேசிவ் வாய்ஸ் என்ன பண்ண தேவையில்ல? எழுதவே தேவையில்ல. நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற 10 சென்டென்ஸ் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகேவா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? டைம் ரொம்ப அதிகமா போகுது. அதனால இன்னும் சீக்கிரமா போயிடும். அடுத்து பாருங்க, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸ்லைடு பாருங்க. ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசியிருப்பேன். நான் ஆங்கிலம் பேசியிருப்பேன். அப்பனா இன்னும் பேசல. இனிமேதான் பேச போறேன். ஆனா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ன்றதுனால பேசியிருப்பேன், பேசி முடிச்சிருப்பேன்னு நான் சொல்லிடணும். ஐ வில் ஹாவ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்ப இது எப்படி பேசிவ் வாய்ஸ்க்கு மாத்தலாம்? ஐ சப்ஜெக்ட், வில் ஹாவ் ஸ்போக்கன், மூணும் சேர்ந்து வெர்பு. இங்கிலீஷ் என்னது? ஆப்ஜெக்ட். வில் ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஹாவ் ஒரு ஆக்சிலரி வெர்பு, ஸ்போக்கன் ஸ்பீக்கோட பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். அதனால இது 3 வெர்பு, இங்கிலீஷ் ஆப்ஜெக்ட். இது என்ன சார் பண்ணும்? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு பீன் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்க்க போறோம். அவ்வளவுதான். ஹாவ் ஸ்போக்கனுக்காக எடுத்துட்டு வந்துடலாமா? இங்கிலீஷ் முன்னாடி இங்கிலீஷ் போட்ட சிங்குலர், ப்ளூரல் பார்க்க தேவையில்ல. மேல இருக்கிற வெர்பு ரெண்டுத்தையும் அப்படியே கீழே இருக்கிறீங்க. ஆக்சிலரி வெர்பு. இங்கிலீஷ் வில் ஹாவ் போட்ட. அடுத்து இந்த ஹாவ் ஸ்போக்கன் வர்றதுனால ஒரு பீன்ன்ற வார்த்தையை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்ப இங்கிலீஷ் வில் ஹாவ் பீன். ஹாவ் பக்கத்துல இருக்கிற மெயின் வெர்பு ஆல்ரெடி பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் தான் இருக்கும். அதனால அப்படியே கீழே இறக்கிறோம். இங்கிலீஷ் வில் ஹாவ் பீன் ஸ்போக்கன். ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். என்னது அது? பை. அப்புறம் ஐ இந்தாண்ட வந்தா என்ன வரும்? மீ. அவ்வளவுதான். இங்கிலீஷ் வில் ஹாவ் பீன் ஸ்போக்கன் பை மீ. ஆங்கிலம் என்னால் பேசி இருக்கப்படும். புரியுதா? அவ்வளவுதான். கீழே இருக்கிற எல்லாத்துக்கும் இதே ஃபார்மேட் தான். எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். அடுத்து லாஸ்ட் பாருங்க, ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர், தொடர், முற்றுக்காலம். எதிர்காலத்துல ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று முடிஞ்சிட்டு இருக்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ வில் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்து இருப்பேன். நான் ஆங்கிலம் பேசிக்கொண்டு இருந்து இருப்பேன். இருந்து இருப்பேன்னு அர்த்தம். ஆனா இன்னும் எதுவும் நடக்கலன்னு அர்த்தம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இதுலயே ஒரு பீன் வந்துடுச்சா? ஸ்பீக்கிங்ல ஒரு ஐஎன்ஜி இருக்கா? அதை தூக்கி பேசி வயசுல மாத்தும் போது பீங்னு போடுவோமா? அப்ப பீன், பீங் ரெண்டும் ஒன்னா வருமா? அப்படி வரக்கூடாது. வந்தா அது அர்த்தம் ஒழுங்கா வராதுன்னு சொல்லியிருக்கோம். செமான்டிக் எரர் வரும்னு சொல்லியிருக்கோம். அதனால இதுக்கு நம்ம பேசி வயசு மாத்த தேவையில்ல. இந்த 10 ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும் நம்ம பேசி பிராக்டிஸ் பண்ணா போதும். ஓகே மாணவர்களே, இப்ப ஏறக்குறைய நம்ம 12 டென்ஸுக்கும் ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துட்டோம். அப்போ ஒரு டென்ஸுக்கு 10 சென்டென்ஸ்னா 120 சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்துட்டோம். 4 டென்ஸுக்கு நம்ம பேசி வாய்ஸ் எழுத முடியல. அப்ப 8 டென்ஸுக்கு நம்ம பேசி வாய்ஸ் எழுதியிருக்கோம். அப்ப ஒரு டென்ஸுக்கு 10 பேசி வாய்ஸ்னா 8 டென்ஸுக்கு 80 பேசி வாய்ஸ். அப்ப 120 80 200 சென்டென்சஸ் இந்த வீடியோ மூலியமா நீங்க பேசவும் எழுதவும் கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். ஆனா அதை பேசி பேசி ஒரு ஸ்லைட்ல இருக்கிற சென்டென்ஸா பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் பிராக்டிஸ்க்கு அப்புறம் பாருங்களேன், நீங்க ஆக்டிவ் வாய்ஸ், பேசி வாய்ஸ்ல லெஃப்ட், ரைட், யூட்டன் எல்லாம் போட ஆரம்பிச்சிருவீங்க. இது யாருக்கு எளிமையா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். நம்மளுடைய டே 18 வீடியோ வரைக்கும்
கரெக்டா பார்த்து ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இந்த வீடியோ எளிமையா இருக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டே 18 வரைக்கும் பார்க்குற வீடியோஸ நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணலன்னா, இது கஷ்டமா இருக்கும். இப்ப கஷ்டமா இருக்கே சார் என்ன பண்றதுன்னா, ஒண்ணும் இல்ல. திரும்பவும் டே 1ல இருந்து 18 வரைக்கும் கரெக்ட்டா பார்த்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இங்க வாங்க. இது உங்களுக்கு செம்ம இன்ட்ரஸ்டிங்கா, எளிமையா தான் இருக்கும். ஓகேவா மாணவர்களே! இப்ப உங்களுக்கான பிராக்டிஸ் செஷன். இப்ப நீங்களாவே உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு டென்ஸ்ல ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எழுதுங்க. அதுக்கு பேசிவ் வாய்ஸாவும் மாத்தி கீழ கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு ஆக்டிவ் வாய்ஸ், ஒரு பேசிவ் வாய்ஸ். கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே மாணவர்களே, இது கொஞ்சம் நீட்டான வீடியோ தான். இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில இருக்குன்றதுனாலே நான் ப்ரிப்பேர் பண்ணி வழங்கியிருக்கேன். மீண்டும் இது போல மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அன்டில் ஐ அம் ராம்ஜி. டேக் கேர். பை பை.